Welcome to my channel Spice99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஆனியன் சிக்கன் ஃப்ரை. இதுக்கான ingredients இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். அதுக்காக 10 ல 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 7 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் நான் கலர்க்காக சேர்க்கிறேன். நீங்க நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்தீங்கன்னா 4 சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். அரைச்சி எடுத்த மசாலாவை 1/2 கிலோ கோழில நல்லா பிரட்டிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். பத்து 15 நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டா இருக்கும். பொன்னிறம் வர வரைக்கும் அதை நல்லா பொரிச்சிடலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வேகிறதுக்காக 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஊற வச்ச கோழியை இப்ப நம்ம அதுல சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே புரியட்டும். கோழி வேகிற அளவுக்கு இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கோழியை ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கோழி வேகிற வரைக்கும் இதை மூடி போட்டு 20 ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணலாம். கோழி இப்போ நல்லா வெந்துடுச்சு. தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணலாம். தண்ணி இப்போ நல்லா வத்திருச்சு. நம்மளோட ஆனியன் சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Spice99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.